ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா முதல்ல நமக்கு கன்சிஸ்டன்சி வேணும். கன்சிஸ்டன்சி இல்லாமல் எந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணாலும் அதில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து ஒரு வேலையை செய்ய 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 அந்த வேலை உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுவே தொடர்ந்து செய்ய உங்களுக்கு அதுவே ஒரு பழக்கம் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒரு சிரமமே தெரியாது. இது என்ன சொல்கிறதுனா, தொடர்ந்து செய்கிறப்ப அது முடியும். ஒரே மூச்சா இன்றைக்கே நான் இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சிருவேன்னா அந்த புக்கில் இருக்க கருத்தும் உங்களுக்கு புரியாது. அதோட என்ன எய்மில் என்ன பர்பஸ் சொல்லியிருக்காங்கன்னு புரியாது. கடமைக்கு படிச்சேன்னு ஆகும். அதை டெய்லி ஒவ்வொரு பேஜ் படிக்கிறீங்கன்னா உங்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். ஒரு கல்லில் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி ஊற்றினா அது கீழே தான் வேஸ்ட்டாக போகும். அதே ஒவ்வொரு ட்ராப்பாக அந்த கல்லில் தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த ட்ராப் படுற இடம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு 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 அந்த தண்ணியை அந்த ட்ராப்பாக அந்த கல்லே ஒரு சின்ன பள்ளம் உண்டாகிற அளவுக்கு ஆக்க முடியும். இதே போல் தான் இதுதான் கன்ஸ்டன்சியாக ஒரு வேலை செய்கிறதுக்கான எஃபெக்ட் இதுதான். ஓகேவா? கொஞ்சம் எந்த ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் கன்ஸ்டன்சியோடு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.